ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் கூட தமிழக அடுத்த முதல்வர் யார், கோட்டை ஃபுல்லாக அழிச்சிருங்க, திருப்பி முதலேருந்து ஆரம்பிங்க. ஆளுநர் சந்திப்புன்னு வருது, சாயங்காலம் பார்த்தா ஆளுநர் வந்து இதை டிக்ளைன் பண்ணிட்டாரு. மாலையும் தவறாமல் நடக்குது தவிர. ஹலோ, இது நம்ம டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பார்த்தாங்க. நம்ம தமிழ்நாடோட சிஎம் யாருன்னு தான் இன்னும் போயிட்டுருக்குங்க. இன்னுமே அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல. எலெக்ஷன் வந்து அவங்க கேம்பெயின் பண்ணும்போது பதட்டமாக இருக்கலாம், இல்லை எலெக்ஷன் ஓட் பண்ணும்போது பதட்டமாக இருக்கலாம், ஏன் ரிசல்ட்டு வரும்போது கூட பதட்டமாக இருக்கலாங்க. ஆனால் ஜெயிச்ச ஒரு கட்சி சிஎம் ஆகிறதுக்கு இவ்வளோ பதட்டமான நிலை வரது நான் இந்த டைம் தாங்க பார்க்குறேன். ஒருத்தவங்க வந்து தனிப்பெருங்கட்சியாக ஒரு புது கட்சி வந்து 108 தொகுதி ஜெயிச்சும் கூட அவங்களால சிஎம்மாக உட்கார முடியல. அவங்க இன்னொரு கட்சியோட சப்போர்ட் இருந்தால் தான் உட்கார முடியுங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. சீட்டுகளுக்காக அவங்க போய் ஃபேவராக பேசிதாங்க அவ்வளோ ஃபேவர் பேசும்போது அப்போ திருப்பியுமே உங்களுக்கு பழைய ஆட்சிகள் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் தான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க, சும்மாலாம் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் வரும்போதுன்னா அப்போ திருப்பியுமே உங்களுக்கு ஒரு புது அரசியல் நீங்கள் பார்க்க முடியாதுங்க, பழைய அரசியல்களை தான் நீங்கள் பார்க்கணும். அலசே வேண்டாம் தான் ஒரு புது ஆளை உட்கார வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. புது ஆள் வந்து கஷ்டப்பட்டு உட்காரும் போது கூட இத்தனை பிரச்சனைகள் வந்து திருப்பி நீங்கள் பழைய கட்சிகள்கிட்ட போய் கேட்கணும், அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் உட்காரவே முடியும். இப்போ நீங்கள் அந்த கட்டாயத்தை தள்ளுறீங்கன்னா அப்போ எப்படிங்க ஆட்சியில் புதுசாக இருக்கும். இப்போ 116 வரைக்குமே அவங்க கூட்டணி கட்சியை பேசி சப்போர்ட் வாங்கிட்டாரு. ஆனால் இன்னுமே 2 இல்லை, 118 இருந்தால் தான் கன்ஃபார்ம் உட்கார வைக்க முடியும்னு ஆளுநர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாருங்க. உங்களுக்கு இதுக்கும் மேலே பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க, மொத்தமாக கலைச்சிருங்க, ரீஎலெக்ஷன் வச்சுருங்க, கோட்டை ஃபுல்லாக அழிச்சிருங்க, திருப்பி முதலேருந்து ஆரம்பிங்க. நாங்கள் ஓட் பண்ண கூட ரெடியாக இருக்கோம். யாராச்சும் ஜெயிச்சு உட்காரட்டுமே. எலெக்ஷன் ஒரு ஃபார்மெட்னா ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு ஒரு 10 நாள் பதவி இருப்பாங்க, அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நியூஸில் டெய்லி ட்ராக் பண்ணுற அளவுக்கு விஷயங்க. அதாவது டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, ஆட்சியில் உட்காருவாங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா காலைல பார்த்தா ஆளுநர் சந்திப்புன்னு வருது, சாயங்காலம் பார்த்தா ஆளுநர் வந்து இதை டிக்ளைன் பண்ணிட்டாரு, நீங்கள் சிஎம் ஆக முடியாதுன்னு வருது. காலையும் மாலையும் தவறாமல் நடக்குது தவிர அடுத்த நியூஸ் என்னென்னா அப்டேட்டே ஆக மாட்டேது. ஒரு தனிப்பெருங்கட்சியை ஜெயிச்சு கூடவே உட்கார முடியாதுன்னு ஒரு ஆட்சிங்கன்னா யாருமே அப்போது இங்கே தனி கட்சியாக வரையக்கூடாது, கூட்டணி கட்சியாக வந்தால் மட்டும் தான் நிற்க முடியும்னு நீங்கள் திரும்பி மக்களுக்கு அதான் புரிய வைக்கிறீங்க. அப்போ தனி கட்சியை யாருமே வந்து இங்கே உட்காரக்கூடாதா, நிறைய கட்சியோடு சேர்ந்து கூட்டணி கட்சியாக இருந்தால் எல்லாமே ஈஸி, இல்லைனா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிக்காக தலைவர், ஆனால் இருந்தாலும் ரொம்ப பாவங்க. அதாவது ஜெயிக்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு ஜெயிச்சார். ஆனால் ஜெயிச்சதை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் மேலே போயிட்டு தான் இருக்குது. இன்னும் என்ன அப்டேட்னு தெரிலங்க. தமிழக முதல்வராக அடுத்து வரப்போகுது யார் அப்படின்னு இதெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி பேசுவாங்க, ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படி பேசுகிறது இதுதாங்க முதல் டைம். தமிழகத்தில் புதுசாக ஒரு வார்த்தை பார்க்குறோம். என்னென்னா ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் கூட தமிழக அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு மக்களே தேடுற அளவுக்கான ஒரு விஷயத்த இந்த எலெக்ஷன் தாங்க நடக்குது. இப்போ புதுசாக ஒரு ரூமர் போயிட்டுருக்குங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த டிஎம்கேவோட சப்போர்ட்டோட எடப்பாடி வந்து முதல்வராக போகிறாரு அப்படின்னு போயிட்டு இன்னொரு நியூஸ் போயிட்டுருக்குங்க. டிவி தினகரன் பார்த்தீங்கன்னா ஆளுநர் போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடியை வந்து முதல்வராக நீங்கள் கூப்பிடுங்க. எனக்கு புரியல, எடப்பாடி எங்கே வந்தார்? 108 தொகுதி ஜெயிச்ச கட்சியவே அவர் கூப்பிட மாட்டார் தான் இங்கே பிரச்சனையே. 33 தொகுதி ஜெயிச்ச எடப்பாடியை கூப்பிடவா அப்படின்னு நானே காலை யோசிக்கிறேன். இதில் என்ன நடக்குது, இப்போ என்ன சொல்ல வராங்க? 118 தானே கணக்கே, இப்போ புதுசாக ஒரு கட்சி இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரியுது ஏடிஎம்கே வந்து டிஎம்கே சப்போர்ட்டோட வந்து ஆட்சியை உட்காரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அவங்க இதை சீரியஸாக பேசிட்டு இருக்காங்களாமா. என்ன அப்டேட்டுன்னு போக தான் தெரியும். இது நம்ம டாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.